இந்த அம்மா கணக்கு மூவில சாந்தி அண்ட் அபிநயாவோட ரிலேஷன்ஷிப் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் நம்மளோட ஹியூமன் சைக்காலஜிக்குங்க. நிறைய பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் அவங்கள மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. தாய்மை அடைஞ்ச உடனே தானாவே தன் குழந்தைக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற அந்த உணர்வு, நமக்கு கிடைக்காத வசதியும் வாழ்க்கையும் நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அவ மூலமா வாழ நினைக்கிற நினைப்பு, பிளஸ் ஒரு சொசைட்டல் ப்ரெஷர், இது கூட உன் பொண்ணுக்கு பண்ண மாட்டியா, இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சாந்தி வாழ்க்கையில மட்டும் இல்ல நம்ம எல்லா பேரண்ட்ஸ் வாழ்க்கையிலயும் இருக்கு. இந்த 3 ஃபேக்டரோட காம்பினேஷன்னால தான் நம்ம எப்படியாவது நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், நம்மளை விட அவங்க பெட்டரா வாழணும்னு சாந்தி மாதிரியே நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். நிறைய குழந்தைங்களும் அபிநயா மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சுட்டு அவங்களோட கரியர் இவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு ஒரு லிமிட்ஸ் செட் பண்ண தான் செய்யறாங்க. நம்ம அம்மா வேலைக்காரி தானே, நம்மளால அப்ப அவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேட்டலிஸ்டிக் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தலைவிதி இவ்வளவுதான், அதனால அவ்வளவுதான் முடியும்னு நம்ம கனவுகளை எப்பவுமே கம்மியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் கனவே இல்லாம நிறைய பேர் வாழ்க்கையை வாழறோம். இந்த மூவி இஸ் a மெசேஜ் ஆஃப் ஹோப், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ். சாந்தி திருப்பி மேக்ஸ் படிக்கிறதுனால எப்படி அபிநயா அவளோட கனவை வாழ ஆரம்பிக்கிறா, அவளோட கனவு என்னன்னு கண்டுபிடிக்கிறா அப்படிங்கறத அந்த மூவில காட்டியிருக்காங்க. சோ சாந்தி நினைக்கிற மாதிரி அபிநயா இவென்ச்சுவலி கலெக்டர் ஆகா. ஆனா அது எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிறது இல்ல. உண்மை ரியாலிட்டி என்னன்னா, கம்ப்ளீட்லி ஆஸ்பிரேஷனலா நம்ம எல்லாருமே சிஇஓ ஆயிட முடியாது, எல்லாருமே கலெக்டர் ஆயிட முடியாது. அதே சமயத்துல எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது இவ்வளவுதான், என் விதி இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம திறமை என்ன, நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரியர் சூஸ் பண்ணோம்னா நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். இந்த பாடங்கள் தான் I wanted to share with you in this ஸ்மிருத்யம் ரியல் கேரக்டர் அண்ட் அனாலிசிஸ் சீரீஸ். நீங்க அம்மா கணக்கு மூவில what stood out for you அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ஸ்ல.